Happy day viewers. Today class we are going to look into the topic data sufficiency problems. So this data sufficiency problem which consists of the problems whether the given statement is enough to find the solution or not, that we can find. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போதுமானதாக இருக்கா இல்லையா, தட் ஒன்லி வி வாண்ட் டு செக் பை யூஸிங் திஸ் டேட்டா சஃபிஷியன்சி ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னதாக கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம் பேப்பரில் டிஎன்பிஎஸ்சி பேப்பர்லலாம் 1 or 2 கொஷின்ஸு கம்பல்சரி கொஷின்ஸாக டேட்டா சஃபிஷியன்சி ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி ஆஸ்க் பண்ணுவாங்க. ஸோ பி ரெடி ஃபார் தட். ஸோ இன் எ சர்டைன் கோட் நாப் அல் எட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாம். மீன்ஸ் தே லைக் ஃப்ளார்ஸ். தே லைக் ஃப்ளார்ஸ். விச் கோட் வேர்ட் மீன்ஸ் ஃப்ளார்ஸ்? இந்த வேர்டில் எந்த கோட் வேர்ட் வந்து ஃப்ளார்ஸை மீன் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் 2 கொடுத்துருக்காங்க கீழே. இட் நிம் நாப் மீன்ஸ் தே ஆர் இன்னோசன்ட். ஸோ அவங்க கொடுத்துருக்குற இட் நிம் நாப் அப்படின்ற கோடுக்கான மீனிங் வந்து தே ஆர் இன்னோசன்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு காப் ஓட்ஸ் அல். ஸோ இதுவும் ஒரு கோட் வேர்டு தான். தட் மீன்ஸு வி லைக் ரோஸ். ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கும் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுலேயும் நாப் வேர்டு இருக்குது, இதுலேயும் நாப் வேர்டு இருக்குது. ஸோ இதுலேயும் தே வேர்டு இருக்குது, இதுலேயும் தே வேர்ட் இருக்குது. ஸோ காமன் கோட் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் கோடுன்னு பார்த்தா நாப், NOP நாப். கரெக்டாக? நாப் தான் கரெக்ட் கோட், காமன் கோடு இந்த ரெண்டுத்துக்கும். ஸோ கோட் வேர்டுன்னு பார்த்தோன்னா தே. ஸோ நாப் அப்படின்னா தே மீனிங் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இதுக்கும் அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? இதில் அல் இருக்குது, இதுலேயும் அல் இருக்குது. ஸோ இதில் தே லைக் ஃப்ளார்ஸ் இருக்குது, வி லைக் ரோசஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன வேர்டு வந்து சேமாக இருக்குது? லைக் வேர்டு வந்து சேமாக இருக்குது. இதுலேயும் லைக் இருக்குது, இதுலேயும் லைக் இருக்குது. அப்போது இங்கே காமன் கோட் வந்து அல், காமன் கோட் வேர்டு வந்து லைக். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? So knob which indicates they, al which denotes the like. So now we can find the answer. So knob அப்படின்றது then indicate பண்ணிட்டோம், al அப்படின்றதும் like அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு வேர்ட் ED தான். ஸோ கண்டிப்பாக ED தான் ஃப்ளாஸை டினோட் பண்ணும். ஸோ ED which denotes a flaws. So by using both the statements only we have to find the answer. No, 2 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் இதுக்கு? If the data in both statements 1 and 2 together are necessary, option only the correct answer. 2 ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தேன்னா நம்ம ஆன்சரை கெட் பண்ணியிருக்கோம். ஸோ statement 1 and 2 together are necessary to find the solution. Okay viewers, thank you.